வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜெயம் எஃப்எம்ல இருந்து நான் உங்க ஆர்ஜே பிரபா. என்னடா அது வாய்ஸ் புதுசா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு இங்க வரைக்கும் கேக்குதுங்க. ஆனா அது எப்படின்லாம் கேட்கக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் அப்படிதான். ஆமாங்க, இதுதான் ஜெயம் எஃப்எம் மூலியமா ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்க கூட ஒரு குட்டி கனெக்ட் ஆகலான்னு வந்திருக்கேன். அதனால ஏதாச்சும் லூசுத்தனமா பேசினா இல்லை வளர்னா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சு விட்டுருவீங்க அப்படின்னு நம்புறேன். சரி, இன்னைக்கான டாபிக் என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டார்டிங்ல ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அதுதாங்க கனெக்ஷன், அதாவது காதல், லவ், அன்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது என்னடா லூசு மாட்ட வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து காதல் பத்தி பேச வந்திருக்காளேன்னு எல்லாம் நினைக்க கூடாது. ஏன்னா அதுக்கும் நான் ஒரு ஆன்சர் வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். அதாங்க, வருஷத்தில் ஒரு முறைதான் இந்த காதலர் தினம் வருது. அடி உனக்கும் எனக்கும் மட்டும்தான் அது வருஷம் முழுதும் வருதுன்னு அழகான பாட்டு வரிகள் கொடுத்துட்டு போயிருக்காரு இல்லைங்க நம்ம பா விஜய் அவர்கள். நான் பாடினா கொஞ்சம் கேவலமா இருக்கும், அதனாலதான் ஃபர்ஸ்டே படிச்சு காமிச்சிட்டேன். நான் கீது பாடி நீங்க கீது எப்பவும் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா சேஃப்டி முக்கியம் பிகிலே. இந்த லைன்ல சொன்ன மாட்ட எல்லா நாளுமே காதலர் தினம் தாங்க. அந்த ஒரு நாள் மட்டும் உங்க எல்லா எஃபர்ட்டும் போட்டு அவங்க சர்ப்ரைஸ் பண்றதுக்கு எல்லா நாளுமே உங்களால முடிஞ்ச குட்டி குட்டி எஃபர்ட், அது பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, உங்க காதலுக்காக உங்களால முடிஞ்ச ஒரு குட்டி எஃபர்ட் போட்டாலும் எல்லா நாளுமே ஒரு காவிய நாளா தானங்க இருக்கும். யோசிங்கப்பா, யோசிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காதல்னா ஒரு சாமி மட்டும் தான் நான் பார்க்குறேன். அதுக்குன்னு பரவாயில்லையே ரொம்ப தெய்வீகமாக பார்க்குறாளோ அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு கடவுள் பிடிக்கும். அந்த பக்தி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது போல தாங்க காதல். ஒரு சிலர் அக்கறையில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, ஆனால் இன்னும் ஒரு சிலர் கோவத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சாமினா ஒரு சக்தி, அவங்களுக்குன்னு உருவம்லாம் இல்லை. நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் இருப்பாங்க. அது போல தாங்க லவ்வும். இப்படித்தான் ஒருத்தங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் ஒருத்தங்களுக்கு பிடிக்கும்ட்டு இல்லாமல் எல்லாரும் அவங்களுக்கு தோன்ற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. லவ்னா இப்படிதான் அப்படிங்கிற டெஃபினேஷன்லாம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, நம்ம தாத்தா பாட்டியோட லவ்வே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தாத்தா ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பார், ஆனால் பாட்டியும் அவங்களுக்கு சலிச்சவங்களாம் கிடையாது. அவங்க என்ன திட்டினாலும் வாங்கிட்டு, ஆனால் மூணாவது மனுஷங்க வரும்போது ஒரு டைம் கூட நம்ம தாத்தாவை விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே நம்ம அப்பா அம்மாவை எடுத்துக்கோங்க, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டு பேரும் சண்டை கட்டிகிட்டு இருப்பாங்க. சரி, நம்ம சால்வ் பண்ணலான்னு நம்ம உள்ளே போனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நம்மளை தண்டச்சோறுன்னு திட்டுவாங்க. ஆனால் இது எல்லாத்துலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச லவ் ஸ்டோரி, நான் கேட்டதுலேயே ரொம்ப பிடிச்ச லவ் ஸ்டோரிஸ்லாம் 90s கிட்ஸ் தாங்க. அவங்களோட லவ் ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா 90s கிட்ஸ்க்கு சொம்பு தூக்குறாளே, அப்படி இவன் 90s கிட்ஸாக இருப்பாளோ அப்படின்லாம் யோசிச்சாதீங்க. நான் 90s கிட்ஸ் கிடையாது. ஏன்னா 90s கிட்ஸ் அவங்க லவ் லெட்டர் எழுதுறதாகட்டும், இல்லை அவங்க லவ் பண்ணவங்க வந்து யூஸ் பண்ண பொருளை பத்திரமா சேர்த்து வைக்கிறதாகட்டும், அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான லவ்ங்க. அதுதாங்க எல்லாமே எல்லா காலத்துலேயும் எப்படி ஒரு இதுக்கு தகுந்த மாதிரி காலங்கள் மாறிட்டு வருதோ, லவ்வும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமும் மாறிக்கிட்டு தான் வந்துட்டுருக்கு. சரி, ரொம்ப வளவலா கொலக்கொலான்னு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். ஆனால் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு லைன் சொன்னேன்ல, அது கூட கம்பேர் பண்ணி ஒரு பொண்ணு அவன் உலகமாக இவன் தானே என் உலகம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு அவன் ஒரு சில வரிகள் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்பனையோடு முடிக்கிறேன். காதலர் தின வாழ்த்துக்கள் கூற மனம் ஏனோ தயங்குகிறது. காரணம் உன்மேல் காதல் இல்லை என்பதல்ல, என் காதலுக்கே நான் எப்படி காதல் வாழ்த்துக்கள் சொல்வேன் கூறு. வருடத்தில் 8 நாட்கள் மட்டும் வரும் காதலர் தினம் பெய்தல்ல எனக்கு. உன்னுடன் கைகோர்த்து கடந்து வரும் ஒவ்வொரு மணித்துளியும் கிடைக்காத பொக்கிஷங்கள் எனக்கு. செம்புலப்பெயர் நீர் போல என்றும் உன்னுடன் கலந்திருப்பேன், உனக்குள் உன்னவளாக. நன்றி, வணக்கம்.